டெஃபினெட்லி ஐ வில். இப்ப நான் சொன்ன பூமர் இல்ல, பழைய பஞ்சாங்கம் நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க. அதுவாவே நம்ம ரிமைன் ஆயிட்டோம்னா நமக்கு தான் நாலேஜ் பத்தலன்னு அர்த்தம். வனிதா விஜயகுமார் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் பலருமே வழக்கம் போல் நிறைய கான்ட்ரவர்சியான கொஷினை தான் வனிதா கிட்ட கேட்டிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப கூலாக வனிதா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் தான் இப்போ பலரையும் பேச வச்சிருக்கு. வனிதா அவர்கள்கிட்ட ஜோவிகா ஏன் பிபி கொண்டாட்டத்தை அட்டன் பண்ணாமல் போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் விஜய் டெலிவிஷன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே குதர்க்கமாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஒருத்தர் வனிதாவுக்கு அடுத்த கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வனிதா எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டினோட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்போ நெக்ஸ்ட் கல்யாணம்னு சொல்லுங்கள், மறக்காமல் எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, தமிழ்நாட்டையே நான் இன்வைட் பண்ணுறேன், போஸ்டர் அடித்து நியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டினோட இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து வனிதாவோட அடுத்த கல்யாணத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே இந்த விஷயத்த ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அண்ட் வாட் இஸ் த பிக்கஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் யூ டிட் லாஸ்ட் 10 years அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். திருப்பி நான் பண்ண ஒரே விஷயந்தான் நான் பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷமாக நான் பண்ண மிஸ்டேக் இதுதான் அப்படின்னு வனிதா விஜயகுமார் சொல்லும்போது, ஒருவேளை இந்த 10 வருஷமாக அவங்க ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே தான் அவங்க பண்ணுற தப்புன்னு சொல்ல வராங்க போல இருக்குது அப்படின்னு பலருமே இந்த கொஸ்டினை ஹைலைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்தபடியாக ஜோவிகாவை குக் வித் கோமாளி சீசன் 5ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஜோவிகாலாம் ரொம்ப பிஸியாக இருக்கா, அவளுக்கு இப்போது யாருக்கும் டேட் கொடுக்கறதுக்கும் டைமும் இல்லை, ஸோ என்ன வேணால் நீங்கள் குக் வித் கோமாளியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஷாக்கிங்காக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அவங்களுக்கு பிரீத்தா ஆர் ஸ்ரீர் பாப்பா இந்த 2 சிஸ்டரில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஜோவிகா அண்ட் ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குழந்தைங்களோட பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும். வனிதா விஜயகுமார் ஃபேமிலி ரொம்ப லவ் பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியாவது ஃபேமிலியில் மிங்கிள் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்களோட குழந்தைங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நேற்று நடந்த பேபி கொண்டாட்டத்தில் நட்பு தான் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஃபேன் ஒருத்தர் சொன்னதுக்கு, நட்பே துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான எமோஜியோட வனிதாவும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க.